ஐயா ரத்தனம் உள்ள 10 பேரை ரவுண்ட் கட்டி அடிச்சாலும் எங்களை ரத்தம் வராமலே அடிச்சு வெளியே அனுப்பியிருக்காரு. அந்த அளவுக்கு ரொம்ப நொந்து போய் வந்துக்கிற ஐயா. இல்லை ஃபேமிலியோட பார்க்கலாம், அவங்க ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அது பிடிக்கும். ஏன்னா நாங்கள்லாம் வந்தோம்னா அரைச்சமாவே அரைச்சி திரும்ப ஊற்றி தான் நல்லா இருக்காதுல்ல. ஆனால் ஒரு 2 விஷயம் பூசா பண்ணியிருக்காரு. இந்த நீட் தேர்வை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு, அது ரொம்ப இன்னும் எக்ஸ்ட்ரானரி. ஏன்னா அவரோட படங்கள் ஃபேமிலிக்குள்ளே தான் விஷயங்கள் போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த விஷயம் புதுமையாக பண்ணியிருக்காரு. நீட் தேர்வு மேட்ரு வந்து பெருசாக கை வச்சிருக்காரு. அது ஒரு விஷயம், அம்மா சென்டிமெண்ட்டு, அந்த ஹீரோயினி பார்க்கும்போது ஒரு அம்மா ஃபீலிங்கு, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரானரி. அதேமாதிரி அது இல்லாமல் என்னென்னா இப்போ படத்தில் ஃபஸ்ட்டாக பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு ஒரு சீன் ஆரம்பிக்கும். ஒரு பஸ்ஸில் ஒரு ஆக்சிடென்ட் அப்படி போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே ஒரு தலைவலி லைட்டாக ஆரம்பிக்கும். சரி எப்படியும் இன்டர்வல் வரைக்கும் மேட்ச் பண்ணிடலாம், ஈவினிங் படம் முடிச்சு வெளியே போகலான்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் இடைவெளிக்கு மேலே பார்த்தா 2 பக்கமும் தலைவலி வந்துடும் ஐயா. அந்த அளவுக்கு டிஎஸ்பி டிமு அம்மா அடிச்சு. ஆனால் உண்மையாக பிஜிஎம்லாம் எக்ஸ்ட்ரானரி தான். என்ன இதெல்லாம் ஹாலிவுட் படத்துக்கு பண்ணணும் பிஜிஎம்லாம். அந்த அளவுக்கு பண்ணி தலைவலியே வர வச்சிட்டாரு. தலைவலி வராதவங்களாம் கண்டிப்பாக அந்த படத்துக்கு போனால் கண்டிப்பாக தலைவலி வந்துடும் அந்த அளவுக்கு. என்ன ஐயா ஆக்ஷன்லாம் உண்மை எக்ஸ்ட்ரானரி தான். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. படமே ஆக்ஷன் தான். படம் ஃபுல்லாக ஒரு 2 விஷயத்த கை வைக்கிறாங்க. நீட் தேர்வை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறாங்க, அது ஓவரலாக சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கிற மாதிரி முடிச்சிடுறாங்க சீனை. அப்புறம் அந்த அம்மா சீனு, அது கிளைமேக்ஸ்லாம் எக்ஸ்ட்ரானரி. அப்படியே ஒரு வெட்டி தலையை துண்டா தூக்க பாருங்க. ஐயோ அம்மா அதெல்லாம் அப்படி நான் நடிக்கிட்டேன் ஐயா. ஏன்னா உள்ள 10 பேரை ரவுண்டு கட்டி அடிச்சா எங்களெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், நாங்கள் ஆடியன்ஸு சத்தம் இல்லாமல் எங்களை அடிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு வெளியே வந்திருக்கோம். இது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா போன படத்துக்கு பார்த்தீங்கன்னா யானை படத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். இந்த படத்தில் வந்து எப்படின்னா ஃபைட்டுக்கு ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துட்டு போகிறோம் என்ன தெரியல. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எக்ஸல். அது டிஎஸ்பி சார்லாம் டம்மு பின்னி எடுத்துட்டு பிரித்து மேய்ஞ்சிடார். உண்மையாக படம் ஒரு வாட்டி பார்க்கலாம். அதை மாரி பார்த்தோம்னா லைட்டாக ஒரு வாட்டி பார்த்தாலே தலைவலி வரும் சில பேருக்கு. அது பெரியவங்கலாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கிற எங்கள் பாட்டிலாம் கூப்பிட்டு போனால் போயிடும். அந்த அளவுக்கு பிஜிஎம் பண்ணி வச்சிருக்காரு டிஎஸ்பி. உண்மையாக வாழ்த்துக்கள் சார். உண்மையாக தமிழில் ரொம்ப நாள் நீங்கள் காணோம். நீங்கள் இல்லாதனால ஒரு சின்ன வருத்தம். ஏன்னா தமிழை விட்டுட்டு நீங்கள் தெலுங்கில் போய் புஷ்பா படத்துக்கெலாம் ஆண்ட்ரியா மாமா அப்படிலாம் போய் பண்ணீங்க. அந்த மாதிரி இங்கேயும் கொஞ்சம் பண்ணுங்கள் சார். நாங்களும் கொஞ்சம் இருக்கோம் தமிழ் ஆடியன்ஸும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் டிவியோட ஃபேன் நாங்களாம். கொஞ்சம் அந்தளவுக்கு பண்ணுங்கள் சார். வாழ்த்துக்கள். படம் உண்மையாக போர் தான், ஆனால் இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம்.